டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெஷின் லேர்னிங் கிளஸ்டரிங் அல்காரிதம்ஸ் வந்து இந்த செஷனில் நம்ம பார்க்கலாம். கிளஸ்டரிங் அப்படின்னா இது ஒரு அன்சூப்பர்வைஸ்ட் மெஷின் லேர்னிங் டெக்னிக். இட் இஸ் டிசைன் டு குரூப் அன்லேபிள்டு எக்ஸாம்பிள்ஸ் பேஸ்ட் ஆன் த சிமிலாரிட்டி டு ஈச் அதர். நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஒரிஜினல் டேட்டா இருக்குது, நிறைய டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த டேட்டா பாயிண்ட்ஸில் எந்தெந்த டேட்டா பாயிண்ட்ஸ்லாம் ஒன்னோட இன்னொன்று கொஞ்சம் சிமிலாரிட்டியாக இருக்குதோ அதையெல்லாம் ஒரு குரூப் பண்ணி அதை கிளஸ்டராக ப்ரிப்பேர் பண்ணுறது தான் கிளஸ்டரிங். இந்த எக்ஸாம்பிளில் லெஃப்ட் சைடில் நிறைய டேட்டா பாயிண்ட் இருக்குது. இதிலிருந்து நம்ம ஒரு 3 கிளஸ்டராக ப்ரிப்பேர் பண்ணுறோம். அந்த ஒவ்வொரு கிளஸ்டரும் C1 C2 C3 அப்படின்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். C1 வந்து எந்த இதெல்லாம் கொஞ்சம் சிமிலராக இருக்கோ, நியர்பை இருக்கிற டேட்டா பாயிண்ட்ஸ்லாம் கம்பைன் பண்ணி C1ஆகவும் அதே மாதிரி C2ஆகவும் அதே மாதிரி C3ஆகவும் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து கிளஸ்டரிங். நிறைய டைப் ஆஃப் கிளஸ்டரிங் இருக்குது. நம்ம பார்க்க போகிறது வந்து கே மீன்ஸ், பைசெக்டிங் கே மீன்ஸ், மீன் ஷிஃப்ட் கிளஸ்டரிங், அக்ளோமரேட்டிவ், PIRCH, அஃபினிட்டி ப்ரொபகேஷன், டிபி ஸ்கேன், எஸ்டிபி ஸ்கேன், ஆப்டிக்ஸ், ஸ்பெக்ட்ரல். ஸோ இந்த கிளஸ்டரிங் அல்காரிதம்ஸ்லாம் நம்ம வந்து இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். கே மீன்ஸ் கிளஸ்டரிங் அல்காரிதத்தை பற்றி பார்க்கலாம். இது ஒரு பார்ட்டிஷன் பேஸ்டு கிளஸ்டரிங் அல்காரிதம். இது வந்து ஒரு டேட்டா பாயிண்ட்ஸ், குரூப் ஆஃப் டேட்டா பாயிண்ட்ஸை வந்து ஒரு கே கிளஸ்டர்ஸாக டிவைட் பண்ணி கொடுக்கும். ஒவ்வொரு கிளஸ்டருமே சென்ட்ராய்டுன்னு ஒரு பாயிண்ட் இருக்கும். அந்த சென்ட்ராய்டு பாயிண்ட் தான் ஒவ்வொரு கிளஸ்டரும் தனித்தனியாக அது வந்து ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருக்கும். அந்த சென்ட்ராய்டு பாயிண்ட் வந்து ஒவ்வொரு இட்ரேட்டிவ்லையும் அந்த இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அல்காரிதம் ஸ்டெப்ஸ் வந்துன்னா, இனிஷியலாக நம்ம வந்து 3 கிளஸ்டர் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சோன்னா K = 3ன்னு கொடுக்கணும். ஸோ அப்படின்னா K சென்ட்ராய்டு பாயிண்ட்ஸை வந்து ரேண்டமாக நம்ம இனிஷியலைஸ் பண்ணுவோம். அப்புறம் ஒவ்வொரு டேட்டா பாயிண்ட்டும் எடுத்து அந்த சென்ட்ராய்ட்ஸ்க்கு எது நியரஸ்ட்டாக இருக்குதோ, எந்த சென்ட்ராய்ட்ஸ்க்கு நியரஸ்ட்டாக அந்த டேட்டா பாயிண்ட் இருக்குதோ அந்த சென்ட்ராய்ட் கூட அந்த டேட்டா பாயிண்ட்டை மேப் பண்ணி விட்டுருவோம். அப்படி மேப் பண்ணி முடிஞ்ச பிறகு ஒவ்வொரு சென்ட்ராய்டு குரூப்பையும் தனித்தனியாக எடுத்துட்டு அந்த சென்ட்ராய்டு குரூப்பு அல்லது கிளஸ்டருக்கு கீழே வர்ற எல்லா டேட்டா பாயிண்ட்டையும் கம்பைன் பண்ணி அதோட மீன் என்னன்னு கண்டுபிடிப்போம். அந்த மீன் தான் நியூ சென்ட்ராய்டு பாயிண்டாக மாறிடும். இதே ஸ்டெப்பை திருப்பி நம்ம ரிப்பீட்டடாக பண்ணுவோம் அண்டில் நமக்கு ஒரு நல்ல கிளஸ்டர் கிடைக்கிற வரைக்கும். கே மீன்ஸ்ன்ற ஒரு லைப்ரரி யூஸ் பண்ணி தான் நம்ம பைத்தானில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அதான் அந்த கோடு. இந்த அல்காரிதத்தோட எக்ஸ்பிளனேஷன் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்க்கலாம். இதுதான் ஒரிஜினல் டேட்டா செட். ஸோ இந்த ஒரிஜினல் டேட்டா செட்டில் வந்து நிறைய டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த ஃபஸ்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா K = 3 அப்படின்னா டோட்டலாக 3 கிளஸ்டராக இதை டிவைட் பண்ண போகிறோம். அப்போ 3 கிளஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது 3 சென்ட்ராய்ட் பாயிண்ட்டை ரேண்டமாக C1 C2 C3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனிஷியலைஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்து ஒவ்வொரு டேட்டா பாயிண்டாக எடுத்து அந்த டேட்டா பாயிண்ட் எந்த சென்ட்ராய்டு பக்கத்தில் வருதுன்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சென்ட்ராய்டு, இந்த டேட்டா பாயிண்ட் எடுத்துக்குவோம். இதுக்கும் C1க்கும் உள்ள டிஸ்டன்ஸ், இதுக்கும் C2க்கும் உள்ள டிஸ்டன்ஸ், இதுக்கும் C3க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் செக் பண்ணுவோம். இதில் 3 பார்க்கும்போது C1 தான் இதுக்கு நியரஸ்டாக இருக்குது. அப்போ இந்த டேட்டா பாயிண்ட் பிலாங்ஸ் டு C1 அப்படின்னு டிசைட் பண்ணிக்குவோம். அது மாதிரி இன்னொரு இந்த டேட்டா பாயிண்ட் எடுத்தோம் அப்படின்னா இதுக்கும் C1க்கும் உள்ள டிஸ்டன்ஸ், இந்த டேட்டா பாயிண்ட்க்கும் C2க்கும் உள்ள டிஸ்டன்ஸ், C3க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்ப்போம். இதில் வந்து C3 தான் அது நியரஸ்டாக இருக்குது. அப்போ இந்த டேட்டா பாயிண்ட் வந்து C3யோட சென்ட்ராய்டு கூட அசைன் பண்ணிடுவோம். அதே மாதிரி தான் இந்த டேட்டா பாயிண்ட் எடுப்போம். இந்த டேட்டா பாயிண்ட் C1 டிஸ்டன்ஸ் செக் பண்ணுவோம், C2 டிஸ்டன்ஸ் செக் பண்ணுவோம், C3 டிஸ்டன்ஸ் செக் பண்ணுவோம். 3ல் C2க்கு பக்கத்தில் அது இருக்குது. அதனால் அந்த டேட்டா பாயிண்ட் C2ஓட நம்ம அசைன் பண்ணிடுவோம். ஸோ இப்படி C1 C2 C3 அசைன் பண்ண எல்லா கிளஸ்டர்ஸையும் பார்த்தோம்னா C1 அசைன் பண்ணது எல்லாமே அடுத்த இதில் இருக்கும். அது மாதிரி C2ல அசைன் பண்ணதெல்லாம் ப்ளூவில் இருக்குது. C3 கீழே அசைன் பண்ண எல்லா டேட்டா பாயிண்ட்ஸும் ப்ரௌனில் இருக்குது. ஸோ அடுத்த ஸ்டெப் என்னென்னா, நம்ம புதுசாக ஒரு சென்ட்ராய்டாக மாடிஃபை பண்ணணும். எப்படி மாடிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னா, C1க்கு இருக்கிற எல்லா டேட்டா பாயிண்ட்ஸும் கம்பைன் பண்ணி அதோட மீன் கண்டுபிடிச்சோன்னா அந்த மீன் தான் புதுசாக அடுத்த பிக்சரில் இருக்கிற புது சென்ட்ராய்டு. அதே மாதிரி C2க்குள்ளே வர்ற எல்லா டேட்டா பாயிண்டோட கிளஸ்டரையும் எடுத்து மீன் ஐடென்டிஃபை பண்ணால் அதான் C2. அதுக்கப்புறம் C3க்குள்ளே வர்ற எல்லா டேட்டா பாயிண்டோட மீனையும் கம்பைன் பண்ணோன்னா அதான் C3. திரும்பவும் பழைய மாதிரி ஒவ்வொரு டேட்டா பாயிண்ட் எடுத்து எது வந்து எல்லா டிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்போம். C1 C2 C3 உள்ள டிஸ்டன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு எந்த கிளஸ்டர், எந்த சென்ட்ராய்டுக்கு பக்கத்தில் அந்த டேட்டா பாயிண்ட் வருதோ அங்கே வந்து அந்த டேட்டா பாயிண்ட் அந்த சென்ட்ராய்டு கூட அசைன் பண்ணிடுவோம்.
கடைசியாக பார்த்தோம்னா C1 C2 C3ன்னு நமக்கு வந்து 3 கிளஸ்டர் C1 C2 C3 கிளஸ்டர் ஜென்ரேட் ஆயிருக்கு. இது மூணுமே நியரஸ்ட்ல இருக்கிற டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாமே குரூப் பண்ணி ஒரு சென்ட்ராய்டை ஒரு கிளஸ்டரை கிரியேட் பண்ணியிருக்கு. இதோட அட்வான்டேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா அட்வான்டேஜ் வந்து வெரி எஃபிஷியன்ட் அண்ட் ஸ்கேலபிள். எஃபிஷியண்டாக இருக்கும், ஸ்கேலபிள் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதை இன்டர்பிரட் பண்ணி ரீட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். பாஸ்ட் கன்வர்ஜென்ஸாகவும் இருக்கும், சீக்கிரமே அது எல்லாமே கிளஸ்டரிங் நடக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து சூஸிங் நம்பர் ஆஃப் கிளஸ்டர் வந்து நம்ம இனிஷியலாக நம்ம டிஃபைன் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் நமக்கு கொஞ்சம் டேட்டா செட்டில் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் கரெக்டாக இவ்வளோ கிளஸ்டர்ஸ் வரும் அப்படின்றத நம்ம தெளிவாக சொல்ல முடியும். ஸோ அது கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜஸ். அப்புறம் வந்து இனிஷியல் சென்ட்ராய்ட் பிளேஸ்மெண்ட், இனிஷியலாக நம்ம ரேண்டமாக தான் சென்ட்ராய்டை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதில் கூட தப்பாக கொஞ்சம் வித்தியாசமாக வந்துச்சுன்னா நம்ம ரிசல்ட்டும் வித்தியாசமாக வரும். அதுக்கடுத்து வந்து அவுட்லயர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சிலது வந்து ரொம்ப தூரத்தில் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து சில நேரங்களில் பெரிய இம்பேக்டை கொண்டு வந்துடும். ஸோ இதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ எங்கெல்லாம் அது அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறாங்கன்னா கஸ்டமர் செக்மெண்டேஷன், இமேஜ் கம்ப்ரெஷன், ஜீன் எக்ஸ்பிரஷன் அனாலிசிஸ், டெக்ஸ்ட் கிளஸ்டரிங், அப்புறம் ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்ஸ், இங்கெல்லாம் வந்து K-மீன்ஸ் கிளஸ்டரிங் வந்து அல்காரிதத்தை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பைசெக்டிங் K-மீன்ஸ் கிளஸ்டரிங் அல்காரிதத்தை பார்க்கலாம். இது ஒரு ஹைப்ரிட் கிளஸ்டரிங் அப்ரோச். இது K-மீன்ஸும் ஹையரார்கி கிளஸ்டரிங் ரெண்டையுமே கம்பைன் பண்ணி இந்த அல்காரிதம் ஒர்க் ஆகும். இது நம்ம டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் மேக்ஸிமம் 2 கிளஸ்டர்ஸாக தான் அது வந்து டிவைட் பண்ணும் ஒவ்வொரு ஸ்டெப்லையும். அதை தாண்டி அதிகமாக எதுவுமே கிரியேட் பண்ணாது. இது வந்து லார்ஜ் டேட்டா செட்டுக்கு சூட்டபிளான ஒரு அல்காரிதம் ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் கிளஸ்டர்ஸ் எவ்வளோ வேணுன்றது நம்ம இனிஷியலைஸ் பண்ணியிருப்போம். அதுக்கடுத்து வந்து ஏதாவது ஒரு கிளஸ்டரை அந்த எடுத்து அதை பைசெக்ட் பண்ணுவோம். அதுக்கடுத்து அதில் வந்து K-மீன்ஸ் K=2ன்னு போட்டு K-மீன்ஸ் அல்காரிதத்தை அப்ளை பண்ணி அந்த கிளஸ்டரை 2ஆக டிவைட் பண்ணுவோம். அதே இதை திருப்பி ரிப்பீட்டடாக பண்ணிட்டு இருப்போம். நமக்கு தேவையான நம்பர் ஆஃப் கிளஸ்டர்ஸ் வரும் வரைக்கும் அந்த ஒவ்வொரு கிளஸ்டர்ஸையும் 2-2ஆக ப்ரிப்பேர் பண்ணுறதை நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்போம். பைசெக்டிங் K-மீன்ஸ் அப்படின்ற லைப்ரரி யூஸ் பண்ணி தான் பைத்தானில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போம். இந்த அல்காரிதத்துக்கான ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஒரிஜினல் டேட்டா செட் இருக்குது. ஒரிஜினல் டேட்டா செட்டில் வந்து நமக்கு டோட்டலாக நம்பர் ஆஃப் கிளஸ்டர்ஸ் வந்து மூணு கிளஸ்டர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கோம். இந்த டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம 3 கிளஸ்டர்ஸாக நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஒரிஜினல் டேட்டா செட்டை வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். K=2ன்னு சொல்லிட்டு இனிஷியலாக நம்ம டிசைட் பண்ணோம். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப்லையும் 2 கிளஸ்டர்ஸ் தான் கிரியேட் ஆகும் டிவைட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு டேட்டா செட்டை வந்து ரெண்டு தான் K-மீன்ஸ் அல்காரிதத்தை யூஸ் பண்ணி 2 கிளஸ்டர் ப்ரிப்பேர் ஆயிரும். அடுத்த ஸ்டெப்பில் இந்த 2 எதர் ப்ரோனா இல்லை க்ரீனா ரெண்டில் எதை வந்து நம்ம இன்னும் அடுத்த லெவலில் நம்ம கிளஸ்டரிங் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எந்த இதுக்கு எஸ்எஸ்சி வந்து கம்மியாக இருக்கோ எந்த இதுக்கு எஸ்எஸ்சி வந்து அதிகமாக இருக்கோ அதை நம்ம 2ஆக டிவைட் பண்ணோம். ஸோ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரோனில் இருக்கிற இந்த கிளஸ்டருக்கு வந்து எஸ்எஸ்சி அதிகமாக இருக்குது. ஒரு நாள் அதை திருப்பியும் நம்ம K=2ன்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணி K-மீன்ஸ் அல்காரிதத்தை அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது இங்கே ஒரு 2 கிளஸ்டர் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக இந்த லீஃபில் உள்ள கிளஸ்டர்ஸ் வந்து 3 ஆயிடுச்சு. 1 2 3 3 ஆயிடுச்சு. அந்த 3 தான் நமக்கு இனிஷியலாக நம்ம கேட்டிருந்த K=3. ஸோ அதனால் நமக்கு இதோட அவ்வளோதான், நம்ம டிடெக்டிவ் ஸ்டெப்ஸ்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பைசெக்டிங் K-மீன்ஸ் கிளஸ்டரிங்கில் அட்வான்டேஜஸ் அண்டு டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா இது ஹேண்டில் லார்ஜ் டேட்டா செட் எஃபிஷியண்டாக ஹேண்டில் பண்ணிடும். கம்ப்யூட்டேஷனல் காம்ப்ளெக்சிட்டி வந்து K-மீன்ஸோட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்கும். வேரியிங் டென்சிட்டிஸை இது அழகாக ஹேண்டில் பண்ணிடும். டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து கரெக்டான ஆப்டிமல் கிளஸ்டர்ஸ் வந்து சில நேரங்களில் ஃபைன் பண்ணாமல் கூட போகலாம். நம்ம இனிஷியல் கிளஸ்டர் செலெக்ஷன் பண்ணுறோம்ல, அந்த இனிஷியல் கிளஸ்டர் செலெக்ஷன்லேயும் கூட அது கொஞ்சம் தவறான கிளஸ்டர்ஸ் நம்ம சூஸ் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து ஆப்டிமல் கிளஸ்டர்ஸ் நமக்கு கிடைக்காது. லார்ஜ் டேட்டா செட்டுக்கு வந்து சில நேரங்களில் அது ஸ்லோவாக கூட இருக்கலாம்.
அப்ளிகேஷன்ஸ் வந்து கஸ்டமர் செக்மெண்டேஷன், இமேஜ் செக்மெண்டேஷன், ஜீன் எக்ஸ்பிரஷன் அனாலிசிஸ், டெக்ஸ்ட் கிளஸ்டரிங், இந்தந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் இந்த பைசெக்டிங் கே மீன்ஸ் கிளஸ்டரிங் அல்காரத்தை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அல்காரதம் வந்து மீன் ஷிஃப்ட் கிளஸ்டரிங் அல்காரதம். இட்ஸ் a sliding window based clustering algorithm, நான் parametric நான் hierarchical clustering algorithm. இதில் வந்து நம்ம பேராமீட்டர்லாம் அதிகமாக பாஸ் பண்ண மாட்டோம். நம்பர் ஆஃப் கிளஸ்டர்ஸ் வந்து பிக்ஸ்டு கிடையாது. இது ஆட்டோமேட்டிக்காக இன்டர்னலாக அது வந்து டிசைட் பண்ணும். நாய்ஸ் அவுட்லேயரை ஹேண்டில் பண்ணும் நல்லா. அல்காரிதம் ஸ்டெப்ஸ் வந்து இனிஷியலைஸ் கெர்னல் பேண்ட்வித். ஸோ கெர்னலோட பேண்ட்வித் வந்து இனிஷியலாக நம்ம டிசைட் பண்ணிப்போம். பேண்ட்வித் அப்படின்னு சொல்லும்போது மொத்தம் எத்தனை டேட்டா பாயிண்ட்ஸை கம்பைன் பண்ணி நம்ம அடுத்த டிசிஷன் எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் தான் இந்த கெர்னல் பேண்ட்வித் அப்படின்றது. ஒவ்வொரு டேட்டா பாயிண்ட்டும் எடுத்துட்டு மீன் ஷிஃப்ட் வெக்டர் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். கால்குலேட் பண்ணிட்டு அந்த டேட்டா பாயிண்ட் வந்து நியூ லொக்கேஷனுக்கு அந்த மீன் ஷிஃப்ட்டுக்கு வந்து நம்ம மூவ் பண்ணிடுவோம். அந்த செகண்ட் ஸ்டெப்பை வந்து ரிப்பீட்டடாக நம்ம பண்ணிகிட்டே இருப்போம் அண்டில் நமக்கு ஒரு நல்ல ஒரு கிளஸ்டர் கிடைக்கிற வரைக்கும். கடைசியாக அந்த குரூப் பாயிண்ட்ஸ் இன்டு த கிளஸ்டர்ஸ் பேஸ்ட் ஆன் த கன்வர்ஜென்ஸ் பாயிண்ட்ஸ். ஸோ மீன் ஷிஃப்ட் அப்படின்ற பைத்தான் லைப்ரரி யூஸ் பண்ணி நம்ம இந்த கிளஸ்டரிங்கை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இந்த அல்காரத்துக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மீன் ஷிஃப்ட் கிளஸ்டரிங். ஸோ இனிஷியலாக பேண்ட்வித் வந்து 3ன்னு கொடுத்துருக்கோம். அப்படின்னா மேக்ஸிமம் 3 அல்லது மினிமம் 3 எலிமெண்ட்டாவது இருந்தால் தான் நம்மளால் அடுத்த ஸ்டெப் போக முடியும் பெஸ்ட் ஆன் கம்பைன் பண்ணி. ஸோ நமக்கு இந்த 3யும் இந்த 3யும் 2 செட்டை எடுத்துக்குவோம். இந்த ஃபஸ்ட்டு 3யோட நெய்பர்லாம் பார்த்து மீன் கண்டுபிடிக்கிறோம். 2.133 வருது. இதோட ப்ளூ கலரில் இருக்கிற இந்த டேட்டா பாயிண்ட்ஸோட மீன்லாம் பார்த்தா 8.67. அதுக்கடுத்து வந்து மீன் ஷிஃப்ட் வெக்டார் கண்டுபிடிக்கிறோம். அது வந்து மீன் மைனஸ் பாயிண்ட். அது வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் அந்த மீன் ஷிஃப்ட் வெக்டார் வந்து கண்டுபிடிச்சிருப்போம். 1.03 -1 0,0.33. அதே மாதிரி இந்த இடத்துலையும் மீன் ஷிஃப்ட் வெக்டார் ஐடென்டிஃபை பண்ணியிருப்போம். அடுத்த இதில் வந்து இந்த 3 பாயிண்ட்டும் புதுசாக மீன் ஷிஃப்ட் வெக்டார் கண்டுபிடிச்சோம்ல அதில் போய் மூவ் பண்ணியிருப்போம். இப்போ வந்து 8.67 தான் இதோட மீன் செக்டர் மீன். அப்புறம் மாதிரி இதே மாதிரி 2.133 தான் இந்த 3 பாயிண்ட்ஸோட மீன் கனெக்ட் ஆயிருக்கும். இந்த 3ம் 8.67க்கு வந்து மூவ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ அடுத்து மூவ் பண்ணால் இங்கே 8.67 மட்டும்தான் இருக்குது. இங்கே 2.11 தான் இருக்குது. அதுக்கு மேலே நமக்கு கிளஸ்டரிங் சான்சஸ் இல்லை. ஸோ அதனால் ஃபைனல் கிளஸ்டர் 1 இது, அப்புறம் ஃபைனல் கிளஸ்டர் 2 வந்து இது. ஸோ மீன் ஷிஃப்ட் கிளஸ்டரிங்கோட அட்வான்டேஜஸ்: நோ நீட் டு ஸ்பெசிஃபை நம்பர் ஆஃப் கிளஸ்டர்ஸ். நம்ம ஃபஸ்ட்டே வந்து சொல்ல தேவையில்லை. நாய்ஸ் அண்ட் அவுட்லேயே இருக்குது. இது நல்ல ஒரு ரெசிலியன்ஸ். வேரியிங் டென்சிட்டியை வந்து இது ஹேண்டில் பண்ணும். டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து கம்ப்யூட்டேஷனலி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். பேண்ட்வித் பேராமீட்டர் இனிஷியலாக டிசைட் பண்ணுறோம்ல அதுக்கு சென்சிட்டிவான ஒரு இது. நம்ம கொஞ்சம் தப்பாக டிசைட் பண்ணால் நம்முடைய அவுட்புட் ரிசல்ட்டும் தப்பாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. லார்ஜ் டேட்டா செட்டுக்கு வந்து இந்த அல்காரிதம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அப்ளிகேஷன்: இமேஜ் செக்மெண்டேஷனுக்கு ஆப்ஜெக்ட் ட்ராக்கிங், கஸ்டமர் செக்மெண்டேஷன், ஜீன் எக்ஸ்பிரஷன் அனாலிசிஸ், டெக்ஸ்ட் கிளஸ்டரிங் போன்ற அப்ளிகேஷனில் இதை வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து அக்ளோமரேட்டிவ் கிளஸ்டரிங். இது பாட்டம் அப் ஹையரார்க்கிக்கல் கிளஸ்டரிங் அப்ரோச் யூஸ் பண்ணி இந்த அல்காரிதம் இருக்குது. இது வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டேட்டா பண்ணியும் அது தனித்தனி கிளஸ்டராக அது கன்சிடர் பண்ணி அல்காரிதம் ரன் ஆகும். நியர்பை டேட்டா பாயிண்ட்ஸை கிளஸ்டர் பண்ணி மெர்ஜ் பண்ணி அது வந்து இட்டரேட்டிவாக அந்த ஸ்டெப்பை திருப்பி பண்ணும். அட் த எண்டில் வந்து ஒரு ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடைக்கும். அது வந்து டென்டோகிராம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அல்காரிதம் ஸ்டெப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் டேட்டா பாயிண்ட்டும் செப்பரேட் கிளஸ்டராக அது டிசைட் பண்ணிக்கும். அதுக்கடுத்து வந்து ஒவ்வொரு டேட்டா பாயிண்ட்டுக்கும் அதுக்கு அடுத்து உள்ள டேட்டா பாயிண்ட்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணும்.
எந்த டேட்டா பாயிண்ட்லாம் ரொம்ப நியரஸ்ட்டாக பக்கத்தில் இருக்கோ அதெல்லாம் க்ளோசஸ்ட்டாக இருக்கோ அதெல்லாம் வந்து மெர்ஜ் பண்ணிக்கும். அதுக்கடுத்து மெர்ஜ் பண்ண பிறகு அதை அந்த 2 டேட்டா பாயிண்ட்டையும் ஒரு கிளஸ்டராக வச்சுக்கிட்டு மற்ற டேட்டா பாயிண்ட்டுக்கும் இதுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணி எந்த டேட்டா பாயிண்ட் வந்து நியரஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து இதோட சேர்த்துக்கும். அதே மாதிரி இந்த ஸ்டெப்பை திருப்பி ரன் பண்ணி கடைசியாக ஃபைனலாக ஒரு கிளஸ்டரை வந்து ரீச் பண்ணும். ஸோ அக்ளமரேட்டிவ் கிளஸ்டரிங் அப்படின்ற ஒரு பைத்தான் லைப்ரரிஸ் யூஸ் பண்ணி இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். இல்லை n கிளஸ்டர்ஸ் ஈக்குவல் டு 5 கொடுத்துருக்காங்க, ஆனால் 5 கிளஸ்டர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ நம்ம இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அக்ளமரேட்டிவ் கிளஸ்டரிங் இதில் வந்து மொத்தம் டோட்டலாக 4 டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 2 3 4 டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த 4 டேட்டா பாயிண்ட்ஸும் ஒவ்வொரு டேட்டா பாயிண்ட்லையும் நெக்ஸ்ட் டேட்டா பாயிண்ட்டுக்கும் இடையில டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணியிருக்கோங்க. இப்போ 2 3க்கும் 3 3க்கும் இடையில வந்து 1, 2 3க்கும் 6 5க்கும் இடையில டிஸ்டன்ஸ் வந்து 4.47. அதே மாதிரி 8 8க்கும் 6 5க்கு உள்ளது வந்து 3.61. ஸோ ஒன்றுக்கும் கால்குலேட் பண்ணிட்டோம். இதில் எது மினிமம் பார்த்தோம் அப்படின்னா 1 தான் மினிமம். ஸோ 2 3யும் 3 3யும் மெர்ஜ் பண்ணி ஒரு இதாக கிரியேட் பண்ணிடுவோம். ஸோ இனிஷியலாக எல்லாத்தையும் தனித்தனியாக 1 2 3 2 3 6 5 8 8 இது எல்லாத்தையுமே இண்டிவிஜுவல் கிளஸ்டர் டிசைட் பண்ணியிருந்தோம். அதுக்கடுத்து 2 3 3 3யும் நியர்பையாக இருக்கிறதுனால அதை வந்து 2வது லேயராக இங்கே வந்து ஒரு கிளஸ்டராக நம்ம டிசைட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து இப்போ வந்து 3 இது இருக்குது. இது வந்து 1, இது 1, இது கிளஸ்டர் 2, இது வந்து கிளஸ்டர் 3. 8 8 மட்டும் கிளஸ்டர் 3 இருக்குது. இப்போ வந்து திருப்பி இந்த கிளஸ்டர் 1க்கும் கிளஸ்டர் 2 கிளஸ்டர் 3க்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுறோம். இதில் உள்ளதுலே எது கம்மினா 3.61. ஸோ 3.61 வந்து இந்த இதோட 2 3 3 நியர்பை இருக்கிறதுனால இது ரெண்டையும் கம்பைன் பண்ணிடுவோம் அடுத்த ஸ்லைட்ஸில். ஸோ 2 3 3 கூட 6 5 வந்து இப்போ ஜாயின் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறோம். இப்போ 6 5 ஜாயின் ஆயிடுச்சு. 8 8 மட்டும் தனியாக ஒரு கிளஸ்டராக இருக்குது. கடைசியில் பார்த்தோன்னா அந்த 8 8ம் இதோட கிளஸ்டர் வந்துடுது. ஸோ இதான் நம்ம வந்து டென்டோகிராம் ரைட் சைடில் இருக்குது. இனிஷியலாக ஒன்றும் இண்டிவிஜுவலாக தனித்தனி கிளஸ்டராக இருக்கும். அதுக்கடுத்து வந்து நியர்பை வந்து ஒரு ஜாயின் பண்ணி ஒரு கிளஸ்டராக போகும். அதுக்கடுத்து வந்து அடுத்த செட்டை வந்து க்ரீன் கலர் ஜாயின் பண்ணும். அதுக்கடுத்து ஃபைனலாக இந்த 8 8 அதையும் ஜாயின் பண்ணி ஒரே ஒரு கிளஸ்டராக கொண்டு வரும். ஸோ இதுதான் வந்து அக்ளோமரேட்டிவ் கிளஸ்டரிங். இதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா வேரிங் இன்டென்சிட்டிஸ் அண்ட் அவுட்லைட்ஸ்லாம் அதை ஹேண்டில் பண்ணும். ஒரு டென்ட்ரோகிராம் அதாவது ஹைரார்கிக்கல் ஸ்ட்ரக்சரை வந்து அதை ப்ரொவைட் பண்ணும். ஈஸியாக அதை விஸ்வலைஸ் பண்ண முடியும். ஈஸியாக நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், இன்டர்பிரட் பண்ணவும் முடியும். டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து கம்ப்யூட்டேஷனலி எக்ஸ்பென்சிவ், ஆப்டிமல் நம்பர் ஆஃப் கிளஸ்டர்ஸ் வந்து சூஸ் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டு. அதுக்கடுத்து வந்து நாய்ஸ் அண்ட் அவுட்லைட்ஸ் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான அது ட்ரீட் பண்ணும். அப்ளிகேஷன்ஸ் கஸ்டமர் செக்மெண்டேஷன், ஜீன் எக்ஸ்பிரஷன் அனாலிசிஸ், இமேஜ் செக்மெண்டேஷன், டெக்ஸ்ட் கிளஸ்டரிங், சோசியல் நெட்வொர்க் அனாலிசிஸ் இந்தந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் அக்ளோமரேட்டிவ் கிளஸ்டரிங் அல்காரிதம் யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம PIRCH கிளஸ்டரிங் அல்காரிதத்தை பற்றி பார்க்கலாம். இது வந்து பேலன்ஸ்டு இட்டரேட்டிவ் ரெடியூசிங் அண்ட் கிளஸ்டரிங் யூசிங் ஹையரார்கீஸ் அப்படின்றது அப்ரிவியேஷன் தான் PIRCH. இது ஒரு ஹையரார்கிக்கல் கிளஸ்டரிங் அல்காரிதம், வெரி யூஸ்ஃபுல் ஃபார் லார்ஜ் டேட்டா செட். இது வந்து கம்ப்யூட்டேஷனல் எஃபிஷியன்சி அண்ட் கிளஸ்டரிங் குவாலிட்டி ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி நடத்துகிற ஒரு கிளஸ்டரிங் அல்காரிதம். இந்த அல்காரிதம் வந்து CF3 கிளஸ்டரிங் ஃபியூச்சர் ட்ரீ அப்படின்னு ஒரு ட்ரீ லைக் டேட்டா ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி இந்த அல்காரிதம் ஒர்க் ஆகும். இது இட் ஹேண்டில்ஸ் லார்ஜ் டேட்டா செட் அண்ட் நாய்ஸ் அஸ் வெல். அல்காரிதம் ஸ்டெப்ஸ் இனிஷியலாக நம்ம CF3
வித் சிங்கிள் லீஃப் நோடு அந்த ட்ரீயை வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு டேட்டா பாயிண்டாக எடுத்து ஸ்கேன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டேட்டா பாயிண்ட்டும் அந்த சிஎஃப்டியில் இன்சர்ட் பண்ணிகிட்டே போவோம். இஃப் லீஃப் நோடு வந்து ஃபுல் ஆயிடுச்சுன்னா அந்த அதை ஸ்ப்ளிட் பண்ணி புது நோடு வந்து கிரியேட் பண்ணுவோம். இப்போ வந்து அந்த ட்ரீயோட ஹைட் வந்து எக்ஸீட் ஆயிடுச்சுன்னா அதை நோட்ஸ் எல்லாம் மெர்ஜ் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ 2 to 4 வந்து திருப்பி ரிப்பீட்டடாக பண்ணுவோம். எல்லா பாயிண்ட்டும் ஏதாவது ஒரு ட்ரீல இன்செர்ட் ஆகிற வரைக்கும் அந்த ஸ்டெப்ஸை வந்து கண்டினியூ பண்ணுவோம். கடைசியாக வர லீஃப் நோட்ஸ் எல்லாமேவும் ஒவ்வொரு கிளஸ்டராக நம்ம கன்சிடர் பண்ணிக்குவோம். பிஐஆர்சிஹெச் அப்படின்னு சொல்லி ஒரு லைப்ரரி யூஸ் பண்ணி தான் அந்த கிளஸ்டரிங் நம்ம பண்ணுறோம். கிளஸ்டரிங் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம் அல்காரிதத்துக்கு. ஓகே, கிளஸ்டரிங்க்கு ஒரு அல்காரிதம் வச்சு நம்ம கிளஸ்டரிங் இந்த பிஐஆர்சிஹெச் கிளஸ்டரிங்கை ஒரு கட் 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 பிஆர்சிஹெச் கிளஸ்டரிங் அல்காரிதத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். நம்ம சொன்ன மாதிரி சிஎஃப்ட்ரீ தான் கிரியேட் பண்ண போகிறோம். சிஎஃப்ட்ரீனா என்னென்னா அதில் வந்து டோட்டலாக என் நம்பர் ஆஃப் நோட்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து வந்து லீனியர் சம் இருக்கும். அதில் இருக்கிற டேட்டா பாயிண்ட்ஸோட எல்லா டேட்டா பாயிண்ட்ஸோட சம் இருக்கும். ப்ளஸ் வந்து ஸ்கொயர் சம், எல்லா டேட்டா பாயிண்ட்ஸோட ஸ்கொயர் சம் இருக்கும். இந்த 3 விஷயங்கள் இருக்கும். ஸோ நம்ம ஒரு டேட்டா செட் யூஸ் பண்ணுறோம். 2 3 3 3 6 5 and 8 8. இதில் 2 ஃபேக்டர் வந்து ரொம்ப முக்கியமானது. ஒன்று வந்து பிரான்ச்சிங் ஃபேக்டர், அது வந்து 2. அதாவது ஈச் அண்ட் எவ்ரி நோட் ஆஃப் த ட்ரீ சுட் ஹவ் அட்மோஸ்ட் 2 என்ட்ரிஸ். 2 என்ட்ரி தான் ஒவ்வொரு நோடும் இருக்கணும். ஒவ்வொரு நோட்லையும் ட்ரீல இருக்க ஒவ்வொரு நோட்லையும் 2 என்ட்ரிஸ் தான் இருக்கணும். டிஸ்டன்ஸ் ரெஸ்கோல் நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு பாயிண்டாக வருஷம் எடுத்து எடுத்து நம்ம ஸ்கேன் பண்ணி அது ட்ரீல ஆட் பண்ணுவோம். நம்ம ஆட் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு செக் வைப்போம். கரண்டு ட்ரீக்கும் கரண்ட் நோட்க்கும் அடுத்து புதுசாக வர அந்த பாயிண்ட் கூட இல்லை டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்ப்போம். அந்த டிஸ்டன்ஸ் வந்து 2ஓட அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம கரண்ட் நோடோட ஜாயின் பண்ண மாட்டோம். புது நோடில் நம்ம வந்து ஆட் பண்ணிடுவோம். முதல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து 2,3. இது வரைக்கும் கிளஸ்டரே எதுவும் இல்லை. ஸோ அதனால வந்து அதை ஒரு புது நோடில் ஆட் பண்ணிடுறோம். அதில் பார்த்தீங்கன்னா n = 1. அப்போனா இது வரைக்கும் ஒரு நோடு ஆட் ஆயிருக்கு. அதாவது ஒரு பாயிண்ட் டேட்டா பாயிண்ட் ஆட் ஆயிருக்கு. எல்எஸ்னா சம். இப்போதைக்கு ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் இருக்கிறதுனால அதோட சம் 2,3 தான். ஸ்கொயர் சம் ஆட் பண்ணுறோம் 4,9. ஸோ இதுதான் வந்து n, எல்எஸ் அப்புறம் எஸ்எஸ் மூணுமே ஆட் ஆயிடுச்சு. அதுக்கு செகண்ட் பாயிண்ட் இருக்கும் 3.3 எடுக்கிறோம். 3 பாயிண்ட் எடுத்தோடனையும் 2,3க்கும் 3,3க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 1. இந்த 1 வந்து லெஸ் தென் 2 இருக்கு. அதனால அந்த 3.3 வந்து நம்ம இந்த எக்ஸிஸ்டிங் சிஎஃப்டி கூட அப்படியே ஆட் பண்ணிடுறோம். எக்ஸிஸ்டிங் சிஎஃப்டி கூட நம்ம வந்து அந்த சிஎஃப்1 நோட் கூட ஆட் பண்ணிடுறோம். இப்போ வந்து n வந்து 2, எல்எஸ் வந்து 5,6. அதாவது 2 + 3 3 + 3. எஸ்எஸ் வந்து 4 + 9 9 + 9. ஸோ 13,8. அடுத்த பாயிண்ட் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணலாம். 6,5 பார்க்குறோம். இப்போ சிஎஃப்1ல வந்து ஆல்ரெடி நமக்கு வந்து 2 நோட் இருக்கு, 2,3 3,3. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் அதோட சென்ட்ராய்ட் கண்டுபிடிக்கணும். டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுனால 2,5.3. ஸோ 6,5க்கும் 2.5,3க்கும் இடையில டிஸ்டன்ஸ் வந்து 4.03. ஸோ இது வந்து டி நமக்கு த்ரெஷ்ஹோல்ட் வச்சிருக்கோம் 2விட அதிகமாக இருக்கிறதுனால கரண்ட் நோடில் ஆட் பண்ண மாட்டோம். புது நோடில் நம்ம வந்து அதை வந்து ஆட் பண்ணிடுவோம். ஸோ புது நோடில் வந்து 6,5 இருக்கும். n வந்து இது வரைக்கும் தான் ஒரே ஒரு தான் இருக்கு 1. எல்எஸ் வந்து 6,5. எஸ்எஸ் வந்து 36,25. ஸோ அடுத்த பாயிண்ட் நம்ம வந்து ஆட் பண்ணலாம். அடுத்த பாயிண்ட் வந்து 8,8. ஏற்கனவே பார்த்தோம் இதில் 6,5 இருக்கு அடுத்த நோட்டில். ஸோ 6,5க்கும் 8,8க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறோம். அது வந்து 3,3.61 வந்துடுது. அதுவும் நம்மளுடைய த்ரெஷ்ஹோல்டோட
அதிகமாக இருக்குது, 2 விட கிரேட்டராக தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம கரண்ட் நோடில் ஆட் பண்ண மாட்டோம், புது நோடில் ஆட் பண்ணிடுவோம். CF3ன்னு ஒரு நோட் ஆட் பண்ணிடுவோம். ஸோ CF3ல 1 n ஈக்குவல் டு 1 ஒரே ஒரு நோடு தான் இருக்குது. LS ஈக்குவல் டு 888, SS வந்து 64 ஸோ இப்போ வந்து இந்த ரூட் இந்த பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரீல டோட்டலாக 3 நோடு இருக்கு, 1 CF2 அண்ட் CF3. ஸோ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கிளஸ்டர். இது கிளஸ்டர் 1, கிளஸ்டர் 2, கிளஸ்டர் 3. ஸோ இப்படி தான் PIRCH அல்காரிதம் வந்து ஒர்க் ஆகும். PIRCH கிளஸ்டரிங் அல்காரிதத்தோட அட்வான்டேஜஸ் என்னன்னா, இது வந்து லார்ஜ் டேட்டா செட்டுக்கு வெரி எஃபிஷியண்டாக ஒர்க் ஆகும். நாய்ஸ் அண்ட் அவுட்லைட்ஸை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணும். ரோபஸ்ட் டு வேரியிங் டென்சிட்டிஸ் அஸ் வெல். டிஸ்அட்வான்டேஜ், may not always find optimal clusters, sensitive to threshold parameters. நம்ம கொடுக்குற பேராமீட்டர்ஸ் கொஞ்சம் மாறிச்சுன்னா அந்த கிளஸ்டரிங்கும் ரிசல்ட்டும் கொஞ்சம் மாறி வரும். வெரி ஹை டைமென்ஷனல் டேட்டாவுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக கூட அதை பெர்ஃபார்ம் பண்ணலாம். அப்ளிகேஷன்ஸ், டேட்டா மைனிங், கஸ்டமர் செக்மெண்டேஷன், இமேஜ் செக்மெண்டேஷன், டெக்ஸ்ட் கிளஸ்டரிங், நெட்வொர்க் அனாலிசிஸ், இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸில் வந்து PIRCH கிளஸ்டரிங் வந்து ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் வந்து அஃபினிட்டி ப்ரொபகேஷன் கிளஸ்டரிங் அல்காரிதம். கிளஸ்டரிங் அல்காரிதம் பேஸ்ட் ஆன் த மெசேஜ் பாசிங். இது வந்து என்ன பண்ணா எக்ஸம்பிளர்ஸ் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணும். எக்ஸம்பிளர் அப்படின்றது வந்து ஒரு நிறைய டேட்டா பாயிண்ட்ஸோட ஒரு சென்ட்ராய்டு எப்படியோ அதே மாதிரி எக்ஸம்பிளர்ன்றது வந்து ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் த டேட்டா பாயிண்ட்ஸ், கலெக்டிவ் டேட்டா பாயிண்ட்ஸோட ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ். அதான் எக்ஸம்பிளர். சிமிலராக இருக்கிற எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதில் ஒன்று வந்து எக்ஸம்பிளர் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணுவாங்க. கிளஸ்டர்ஸ் டேட்டா பாயிண்ட்ஸ் அரௌண்ட் எக்ஸம்பிளர்ஸ். ஸோ எக்ஸம்பிளர்ஸை சுற்றி உள்ள எல்லா டேட்டா பாயிண்ட்ஸையும் அது வந்து கிளஸ்டராக கன்சிடர் பண்ணும். ஸோ நோ நீட் டு ஸ்பெசிஃபை நம்பர் ஆஃப் கிளஸ்டர்ஸ் அஸ் வெல். அல்காரிதம் ஸ்டெப்ஸ் பார்த்தோம்னா இன்ஸ்லைஸ் சிமிலாரிட்டி மேட்ரிக்ஸ், அப்புறம் கால்குலேட் ரெஸ்பான்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலேட் அவைலபிலிட்டி மேட்ரிக்ஸ் அண்ட் அப்டேட் responsibility matrix R and availability matrix A iteratively. Finally, we will identify the exemplars and all the clusters. Affinity propagation அப்படின்ற லைப்ரரி யூஸ் பண்ணி தான் பைத்தான் கோடு அதில் எழுதியிருக்கோம். ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிளில் நம்ம ஒரு 4 பாயிண்ட் எடுத்திருக்கோம், 2 3 3 4 5 5 அண்ட் 8 7. ஃபர்ஸ்ட் சிமிலாரிட்டி வந்து கம்யூட் பண்ணுறோம். ஸோ கம்யூட் பண்ணுறதுக்கு இதான் ஃபார்முலாஸ். ஸோ ஒன்றுக்கும் இல்லை சிமிலாரிட்டிஸ் கால்குலேட் பண்ணி அதில் என்ட்ரிஸ் போட்டாச்சு. ஸோ ஸ்டெப் 2 வந்து இனிஷியலைஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் அவைலபிலிட்டிஸும் நம்ம வந்து அப்டேட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் அப்டேட் த ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுக்கான ஃபார்முலா இருக்குது. அதுக்கடுத்து அப்டேட் த அவைலபிலிட்டிஸ், அதுக்கான ஃபார்முலா இருக்குது. ரிப்பீட் அண்டில் கன்வர்ஜென்ஸ். ஸோ நமக்கு இதெல்லாம் வரிசையாக கால்குலேட் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா ஃபைனலாக 2 எக்ஸாம்பிளர்ஸ் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருப்போம், எக்ஸாம்பிளர் 3 4 அண்ட் 8 7. ஸோ எக்ஸாம்பிளர் 3 4க்கு பக்கத்தில் இருக்கிறது இந்த எக்ஸாம்பிளர். இந்த எக்ஸாம்பிளருக்கு 3 4 பக்கத்தில் இருக்கிறது 2 3யும் 5 5ம். ஸோ இது மூணும் சேர்த்து ஒரு கிளஸ்டர் 1 ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. எக்ஸாம்பிளர் 2 வந்து 8 7, அது கூட வேற எந்த பாயிண்ட்ஸும் இல்லை, அதனால கிளஸ்டர் 2 வந்து அங்கே ப்ரிப்பேர் ஆயிட்டு. அஃபினிட்டி ப்ரொபகேஷனோட advantages: no need to specify number of clusters, robust to noise and outliers, handles varying densities. Disadvantages: computationally expensive, sensitive to timing factor parameter, can be slow for large dataset. Applications: image segmentation, gene expression analysis, customer segmentation, text clustering, and recommendation systems. Next one, DBSCAN clustering algorithm. It's a density-based clustering algorithm again. Groups data points into cluster based on the density. It identifies noise points as well, and no need to specify number of clusters. Algorithm epsilon and minimum points ரெண்டு இன்ஸ்லைஸ் பண்ணிக்கணும். ஒவ்வொரு டேட்டா பாயிண்டாக எடுத்துக்கிட்டு
அந்த டேட்டா பாயிண்டோட நெய்பரிங் பாயிண்ட்ஸ், அதாவது எப்சிலானுக்குள்ளே இருக்கிற நெய்பரிங் பாயிண்ட்ஸை சூஸ் பண்ணோம். இப்போ வந்து மினிமம் பாயிண்ட்ஸ் எவ்வளோ இருக்குதோ அதோட கிரேட்டர் தானே இருந்துச்சுன்னா மார்க்கஸ் கோர் பாயிண்ட், group core points into the cluster, assign non-core point to the nearest cluster, and finally we will identify the noise point as well. dbscan அப்படின்ற லைப்ரரி யூஸ் பண்ணி தான் பைத்தானில் நம்ம கோட் எழுதியிருப்போம். dbscan கிளஸ்டரிங் நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். இனிஷியலாக நம்ம ஒரு பாயிண்ட்ஸ் 1 2 2 2 2 3 8 7 8 8 25 8 இந்த பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். எப்சிலான் ஈக்குவல் டு 2, நெய்பர்ஹுட் ரேடியஸ் மினிமம் பாயிண்ட்ஸ் ஈக்குவல் டு 2 ரெண்டு எடுத்துக்கிறோம். ஸ்டார்ட் வித் 1, 2. ஸோ 1, 2 ஃபஸ்ட்டு இதை எடுக்கிற போது 1 as விசிட்டர்னு அதை மார்க் பண்ணிக்கிறோம். ஃபைண்ட் இட்ஸ் நெய்பர்ஹுட் எப்சிலான் ஈக்குவல் டு 2ன்னு இருக்கிற எல்லா டேட்டா பாயிண்ட்ஸும் இதுலேருந்து எடுக்கிறோம். அதோட இது வந்து 1 1 2, 2 மட்டும்தான் இதோட 2ன்ற எப்சிலான் கீழே வருது. ஸோ அப்போனா ஒரே ஒரு நெய்பர் மட்டும் தான் இருக்கு. ஒரே ஒரு நெய்பர் மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை கோர் பாயிண்டாக கன்சிடர் பண்ண மாட்டோம். ஏன்னா மினிமம் 2 பாயிண்டாவது இருந்தால் தான் அது கோர் பாயிண்டாக கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ அதனால இது அட்சாப்னா இட்ஸ் நைஸ். 1, 2 இஸ் நைஸ். இதில் வந்து 2, 2 மார்க் படி நைஸ்ன்னு போட்டுருக்கோம், அது தப்பு. 1, 2ன்றது தான் இது தப்பு. 1, 2ன்றது தான் நைஸ். ஓகேவா, இதுதான் நைஸ். அடுத்த ஸ்டெப்பில் செகண்ட் பாயிண்ட் 2, 2 எடுத்து ரீட் பண்ணுறோம். 2, 2க்கு நெய்பர்ஸ் பார்க்கும்போது 2 வந்துச்சு. 1, 2 2, 3. சின்ஸ் இட் ஹஸ் 2 நெய்பர் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம கோர் பாயிண்டாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். கோர் பாயிண்டாக கன்சிடர் பண்ணுறதுனால ஒரு கிளஸ்டர் ப்ரிப்பேர் பண்ணுறோம் கண்டெய்னிங் 2, 2 C1. அது வந்து நம்ம கிளஸ்டர் வந்து 1, 2 2, 3 அதை வந்து கிளஸ்டர் C1குள்ளே ஆட் பண்ணோம். பிகாஸ் அதெல்லாம் நெய்பர்ஹுட் 2, 2க்குள்ளே இருக்கிறதுனால. ஸோ 1, 2 2, 3 எல்லாத்தையும் விசிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்க் பண்ணிடுறோம். 1, 2 becomes a part of cluster now. ஏரியா 1, 2 வந்து நைஸாக இருந்தது, இப்போ அது வந்து கிளஸ்டர் 1குள்ளே வந்துடுது. மூவ் த நெக்ஸ்ட். ஃபர்ஸ்ட் கிளஸ்டர் 1 வந்து 1 2 2 2 2 3 வந்துருச்சு. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து 8, 7 நம்ம பார்க்குறோம். 8, 7க்கு வந்து ஒரே ஒரு நெய்பர் தான் இருக்குது. 8, 8 ஒரு நெய்பர் மட்டும் இருக்கிறதுனால அது கோர் பாயிண்ட் கிடையாது. அதனால அது வந்து நாய்ஸ்ன்னு இப்போதைக்கு மார்க் பண்ணிக்குவோம். அடுத்து 8, 8 போகிறோம். 8, 8 நெய்பர் வந்து 8, 7. அதுவும் ஒரே ஒரு நெய்பர் இருக்கிறதுனால அது கோர் பாயிண்ட் கிடையாது. ப்ளஸ் அது வந்து நாய்ஸ் மார்க் பண்ணிக்குவோம். அதுக்கடுத்து 25, 8க்கு போகும். அதோட நெய்பர் வந்து ஒரே ஒரு நெய்பர், வேற எதுவும் இல்லை, அது மட்டும் தான் 0 நெய்பர், நோ நெய்பர். ஸோ அதனால அதையும் நாய்ஸ்ன்னு மார்க் பண்ணிக்குவோம். ஃபைனலாக கிளஸ்டர் 1ல் 1, 2 2, 2, 3 வந்துடும். மிச்சம் எல்லாமே நாய்ஸ் பாயிண்ட் 8, 7, 8, 8. இது மட்டும்தான் கிளஸ்டர், மிச்சம் எல்லாமே நாய்ஸ் பாயிண்ட். இது நாய்ஸ், இது நாய்ஸ். dbscan கிளஸ்டரிங்கோட அட்வான்டேஜஸ்: robust to noise and outliers, handles varying densities, no need to specify number of clusters. டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோம்னா sensitive to epsilon and minimum points parameter, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி. can be slow for large data set, difficulty in handling high dimensional data. அப்ளிகேஷன்ஸ் பார்க்கும்போது ஸ்பேஷியல் டேட்டா அனாலிசிஸ், இமேஜ் செக்மெண்டேஷன், ஜீன் எக்ஸ்பிரஷன் அனாலிசிஸ், கஸ்டமர் செக்மெண்டேஷன், அனாமலி டிடெக்ஷன், இதுக்கெல்லாம் வந்து இந்த அல்காரிதத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். Next, dbscan clustering algorithm. It's a hierarchical density-based clustering algorithm. It extends dbscan with hierarchical approach, robust to varying densities and noise, no need to specify number of clusters. Algorithm steps: initialize minimum cluster size, calculate mutual reachability distance, and build minimum spanning tree. Identify clusters from MST, minimum spanning tree. Refine clusters using hierarchical approach. dbscan அப்படின்னு சொல்லிட்டு லைப்ரரி யூஸ் பண்ணி நம்ம பைத்தான் எழுதுகிறோம்.
ரெசிபின்ஸ் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு அது அல்காரிதம் இப்படி இருக்காதுன்னு பார்க்கலாம். 1 2 2 2 3 8 7 8 8 2 25 80ன்ற ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். மினிமம் சாம்பிள்ஸ் ஈக்குவல் டு 2. இது வந்து என்னன்னா சிமிலர் டு மினிமம் பாயிண்ட்ஸ் இந்த டிபி ஸ்கேன் அல்காரிதம். மினிமம் கிளஸ்டர் சைஸ் வந்து 2. மினிமம் சைஸ் ஆஃப் கிளஸ்டர் டு பி கன்சிடர் as a valid cluster. ஃபர்ஸ்ட் கோர் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணணும். கோர் டிஸ்டன்ஸ் டு த செகண்ட் நியரஸ்ட் நெய்பர் 1 2 2 2 2 3 8 7 8 8 25 8. இட்ஸ் ஐசோலேட்டட் பாயிண்ட். இங்கிருந்து நீங்கள் கால் பண்ணும்போது பக்கத்தில் எதுவுமே இல்லாதனால நாட் அப்ளிகபிள். மிச்சம் எல்லாத்துக்கும் பக்கத்தில் கோர் டிஸ்டன்ஸ் 1 இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு டேட்டா பாயிண்ட் இருக்குது. அடுத்தது வந்து கிளஸ்டரிங். Compute the mutual reachability distance. We calculate the mutual reachability distance between pair of points. For example, for points 1 2 and 2 2, the mutual reachability distance is maximum of their core distance and their actual distance. அது வந்து ஒன்று. Similarly, compute the mutual reachability distance for all points pair. அதுல இருந்து you see the mutual distance, we build the MST. ட்ரீ எப்படி இருக்குன்னா 1 2 2 2 2 3 இருக்கும். அடுத்து பிரான்ச் 8 7 8 8 இருக்கும். ஃபைனலாக 25 80 அப்படின்னு சொல்லிட்டு பிரான்ச் இருக்கும். 1 2லேருந்து 2 2 2 2லேருந்து 2 3 அப்படி போயிருக்கும். அதுக்கடுத்து தனியாக இன்னொன்று 8 7லேருந்து 8 2 இருக்கும். 8 25 80 வந்து தனியாக இருக்கும். ஸோ இப்படி 3 நோடு இருக்கும். ஸோ அதுல இருந்து ஹைரார்கிக்கல் கிளஸ்டரிங் கிரியேட் பண்ணுறோம். We remove the edges from MST to form clusters. As we remove shorter edges first, clusters form at different density levels. For example, 1 2 2 2 2 3 ஒரு கிளஸ்டராகவும் 8 7 8 8 இன்னொரு கிளஸ்டராகவும் இருக்கும். Condenser tree. We condense the tree by matching smaller clusters and removing outlier like 0.25. The condensed tree shows hierarchy of clusters. கிளஸ்டர் 1 வந்து இதெல்லாம் கிளஸ்டர் 1, கிளஸ்டர் 2 8 7 8 8, அவுட்லையர் வந்து 25 80. ஸோ ஃபைனலாக போகும்போது we identify most stable clusters that persist through many levels of hierarchy. In this case, the stable clusters are 1 2 2 cluster 1 இது 3 1 8 7 8 cluster 2 25 80 வந்து நாய்ஸ். ஸோ cluster 1 cluster 2 நாய்ஸ் இது 3 தான் இந்த அல்காரிதம் மூலயமா அவுட்புட்டாக இருக்கும். கஸ்டிபி ஸ்கேன் அல்காரிதத்தோட அட்வான்டேஜஸ் பார்த்தோம்னா ரோபஸ்ட் டு நாய்ஸ் அண்ட் அவுட்லயர்ஸ், handles varying densities, no need to specify number of clusters, provides hierarchical clustering. Disadvantages பார்த்தோம்னா computationally expensive, sensitive to minimum cluster size parameter, difficulty in handling high dimensional data. Applications பார்த்தோம்னா image segmentation, gene expression analysis, customer segmentation, text clustering, anomaly detection இதெல்லாம் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும். Next, optics clustering, a density-based clustering algorithm ordering points to identify the clustering structure. அதான் அதோட abbreviation. Orders points based on density. It identifies clusters of varying densities. No need to specify number of clusters as well. Algorithm steps: initialize epsilon and minimum points. Calculate the core distance and reachability distance. Build reachability graph. Identify clusters from reachability graph. Extract density based clusters. ஆப்டிக்ஸ் அப்படின்ற ஒரு லைப்ரரி பைத்தான் லைப்ரரி வச்சு தான் பைத்தான்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஒரு எக்ஸாம்பிள் வச்சு அதோட அல்காரிதத்தை நம்ம பார்க்கலாம். 1 2 2 3 3 4 8 8 8 9 25 30ன்ற ஒரு செட் ஆஃப் டேட்டா பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். எப்சிலான் ஈக்குவல் டு 3, நெய்பர்ஹுட் ரேடியஸ், மினிமம் பாயிண்ட் ஈக்குவல் டு 2, மினிமம் பாயிண்ட்ஸ் ரெக்யூர் டு பி அ கோர் பாயிண்டாக இருக்கணும், மினிமம் 2 பாயிண்ட்ஸாவது இருக்கணும். அதான் இது. இனிஷியலாக எல்லா டேட்டா பாயிண்ட்ஸும் அன்ப்ராசஸ்ன்னு வச்சுட்டு ஒவ்வொரு டேட்டா பாயிண்டை எடுத்து நம்ம ப்ராசஸ் பண்ணோம். இனிஷியலி கோர் டிஸ்டன்ஸ் இருக்காது, ரீச்சபிள் டிஸ்டன்ஸும் இருக்காது எந்த டேட்டா பாயிண்ட்டுக்கும். அது போக போக நம்ம ரெடி பண்ணுவோம். ஸோ ப்ராசஸிங் ஈச் டேட்டா பாயிண்ட், ஃபஸ்ட்டு பாயிண்ட் 1 ப்ராசஸ் பண்ணுவோம்.
எப்சிலான் 3 கீழ் டிஸ்டன்ஸ் கீழே இருக்கிற எல்லா நியரஸ்ட் பாயிண்ட்டும் P1க்கு பக்கத்தில் இருக்கிற எல்லா டேட்டா பாயிண்ட்டும் நம்ம சூஸ் பண்ணுவோம். பார்க்கும்போது 2,3 3,4 இது ரெண்டும் 1 2க்கு பக்கத்தில் இருக்குது. சின்ஸ் த நம்பர் ஆஃப் நெய்பர்ஸ் இன்க்ளூட் P1 மினிமம் பாயிண்ட் டு 2 P1 இஸ் ஏ கோர் பாயிண்ட். ஏன்னா இதெல்லாம் சேர்த்து மொத்தம் 3 பாயிண்ட் இருக்குது. ஸோ அதனால இது வந்து கோர் பாயிண்ட் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். கோர் டிஸ்டன்ஸ்னா நியரஸ்ட் செகண்ட் நியரஸ்டோட டிஸ்டன்ஸ் 2.82. ரெண்டாவது பாயிண்ட் 2,3 எடுத்து ப்ராசஸ் பண்ணும்போது எப்சிலான் 3 கீழே வர்ற டிஸ்டன்ஸில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸும் எடுக்கும். 1 2வும் 3 4ம் வரும். 2 நெய்பர் இருக்கு. P2 ஆல்சோ 4 பாயிண்ட் 3,4 எடுப்போம். அது பக்கத்தில் இருக்கிற நெய்பர் பாயிண்ட்ஸ் எல்லாமே எப்சிலான் 3 கீழே வர எல்லா நெய்பர் பாயிண்ட்ஸும் எடுப்போம். அதில் வந்து 1 2 வருது, 2,3 வருது. Since there are 2 neighbors, P3 is a core point. Expand the cluster order. Reachability distance over neighbor core point க்கும் ஐடென்டிஃபை பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். P2 from P1 வந்து 2.82. அதாவது மேக்ஸிமம் ஆஃப் கோர் டிஸ்டன்ஸ் ஆஃப் P1, டிஸ்டன்ஸ் பிட்வீன் P1 அண்ட் P2. இதான் வந்து ரீச்சபிலிட்டி டிஸ்டன்ஸ். ரீச்சபிள் டிஸ்டன்ஸ் ஆஃப் P3 கால்குலேட் பண்ணுவோம். For P2, the neighbors are P1 and P3. Since P1 P2 have already processed and have reachability distance calculated, we don't update them again. For P3, neighbors are P1 P2. No updates are necessary here. அடுத்து ரிமைனிங் பாயிண்ட்ஸை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணலாம். P4 8,8 ப்ராசஸ் பண்ணுறோம். எப்சிலான் 3 கீழே இருக்கிற பாயிண்ட்ஸ்லாம் எடுக்கிறோம். இங்கே வந்து 8,9 தான் இருக்குது. ஸோ டோட்டலாக 2 பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால P4 வந்து 4 பாயிண்ட் எடுத்துக்கலாம். P5 8,9க்கு வந்து 8,8 வரும். சின்ஸ் 8 9 8 8 ரெண்டும் எடுத்துக்கிட்டதுனால அதை வந்து நம்ம 4 பாயிண்டாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். 25 30 பண்ணும்போது அதுக்கு பக்கத்தில் எந்த பாயிண்ட்டுமே இல்லை. ஸோ அதனால நம்ம வந்து நாய்ஸ்ன்னு அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். 25 30 இட்ஸ் எ நாய்ஸ். ஸோ ஃபைனலாக கிளஸ்டர் வந்து all the points are processed. We can extract cluster by examining the reachability plot. The first 3 points from cluster, because their reachability distance are low and consistent around 1.1 to 2.82. So cluster 1 நம்ம prepare பண்ணிட்டோம். The next cluster வந்து P4 and P5, the reachability distance are very low. So cluster 2 nice 25 30, the outlier அது வந்து nice. Optics clustering advantages: robust to noise and outliers, handles varying densities, no need to specify number of clusters, it provides hierarchical clustering. Disadvantages பார்த்தோம்னா computationally expensive, sensitive to epsilon and minimum points parameter, difficulty in handling high dimensional data. Applications பார்க்கும்போது image segmentation, gene expression analysis, customer segmentation, text clustering, anomaly detection, இதுக்கெல்லாம் அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். Spectral clustering, it's a graph-based clustering algorithm, uses eigenvectors of graph Laplacian, clusters data points based on graph structure, robust to noise and outliers. Algorithm step: first construct the similarity graph, example KNN graph, and calculate the Laplacian, compute eigenvectors of L, and normalize eigenvectors and cluster points based on eigenvectors. ஸ்பெக்ட்ரல் கிளஸ்டரிங் அப்படின்ற லைப்ரரி யூஸ் பண்ணி நம்ம பைத்தானில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். ஸ்பெக்ட்ரல் கிளஸ்டரிங் we have 1 2 2 3 3 4 8 9 25 30 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். we compute the similarity matrix. ஸோ இதுதான் similarity matrix. இதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிற ஃபார்முலா வந்து காசியன் சிமிலாரிட்டி ஃபங்க்ஷன். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து
சிமிலாரிட்டி மேட்ரிக்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணிக்குவோம். இப்போ pairs of points with the distance within 10 units 10 units கீழே இருக்கிற டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து சிமிலாரிட்டி மேட்ரிக்ஸ் வந்து 0ன்னு நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம் எல்லா இடத்துலையும். Construct the Laplacian matrix. We commute the degree matrix first. The sum of the corresponding row of the similarity matrix. அதில் சிமிலாரிட்டி மேட்ரிக்ஸில் இருந்த எல்லா டிகிரியும் சம் பண்ணி லேப்லிஷியன் மேட்ரிக்ஸ் பண்ணணும். அப்புறம் வந்து கம்ப்யூட் த லேப்லிஷியன் மேட்ரிக்ஸ் டி மைனஸ் எஸ் தான் வந்து லேப்லிஷியன் மேட்ரிக்ஸ். ஸோ அதை கால்குலேட் பண்ணால் இந்த வேல்யூஸ் வரும். Compute the eigenvectors corresponding to the smallest two eigenvalues. So v1 v2 calculate பண்ணுவோம். Form the matrix. We form the matrix using these eigenvectors. Eigenvectors என்ன கால்குலேட் பண்ணிருக்கோமோ அது வந்து ஒரு மேட்ரிக்ஸாக ஃபார்ம் பண்ணியிருப்போம். The clusters the rows. Apply k-means clustering on the rows of this matrix. Assume we want to cluster the points into two groups. The k-means algorithm will assign the points to cluster based on these transformed values. After applying the k-means, the cluster might look this. Cluster 1, 0.123, cluster 2, 0.45, 0.6 will be the noise. So spectral clustering advantages: robust to noise and outliers, handles non-linear relationship, can handle high dimensional data. Disadvantages பார்த்தப்போ computationally expensive, sensitive to crop construction, difficulty in choosing number of clusters. Application: image segmentation, gene expression analysis, customer segmentation, text clustering, social network analysis. இதான் ஸ்பெக்ட்ரல் கிளஸ்டரிங்கோட applications.